தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் தயாரித்துள்ள ராக்கெட்டின் பயணத்திற்கு மிஷன் ஆகமன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் விண்ணில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதில் சற்று தாமதம் ஏற்படுவதாக நாம் அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தான் சொந்தமாக உருவாக்கிய ஏவுதளத்தை பயன்படுத்தி செயற்கைக்கோளை விண்வெளி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த முயற்சி செய்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 11:30 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தற்போது தாமதமாகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் மீண்டும் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், 11:30 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும், தற்போது வரையில் செலுத்தப்படவில்லையே, என்ன காரணம்? ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா? வேதவல்லி, குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் ஸ்கை ரூட் தயாரித்திருக்கக்கூடிய விக்ரம்-1 ராக்கெட் சரியாக 11:30 மணிக்கு விண்ணில் ஏவுவதற்கான கவுண்டவுன்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் கடைசி 10 நிமிடங்கள், 8 நிமிடங்கள், 7 நிமிடங்கள் என தொடர்ந்து இந்த கவுண்டவுன் நடைபெற்று வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்திருப்பதாகவே தெரிகிறது. நாம் பார்த்தோம் என்றால் இந்த ராக்கெட்டை ஏவுவதில் நம்ம தொடர்ந்து பேசலாம். 350 கிலோ வரை எடையிலான சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான செயற்கைக்கோள்களை 450 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் வகையில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 11:30 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரை ராக்கெட் ஏவப்படவில்லை. இது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு ஏதேனும் சிக்கலா என்பது குறித்து விரைவில் நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். முன்னதாக ராக்கெட் ஏவுதலுக்கான இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள்லாம் நிறைவடைந்து தரை கட்டுப்பாட்டு மையத்துடனான தகவல் தொடர்பு சோதனைகள் மற்றும் ரேடார் கண்காணிப்பு சோதனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ராக்கெட்டின் அனைத்து நிலைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஏவுதளத்திலும் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. இதற்கான 36 மணி நேர கவுண்டவுன் நேற்று முன்தினமே தொடங்கிய நிலையில் தற்போது வரையில் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படவில்லை. செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், 11:30 மணிக்கு ஏவப்படும் சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்போது வரையில் ஏவப்படவில்லை. என்ன காரணம்? ஏன் இந்த தாமதம்? வேதவல்லி, குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் ஏவுதளம் என்பது நமக்கு பின்புறமாக அமைந்திருக்கிறது. இங்குதான் இந்த ராக்கெட் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த லான்ச் பேட் என சொல்லக்கூடிய ராக்கெட் அந்த ராக்கெட் ஏவுதள மையத்தில் இருந்து சரியாக 11:30 மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்திருக்க வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதன் காரணமாக சிறிது நேரம் இந்த ராக்கெட் ஏவுவதில் தாமதம் என்பது ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். சுமார் 11 நிமிடங்கள் வரை இது தாமதமாக விண்ணில் ஏவப்படலாம் என தெரிவிக்கிறார்கள் முதல் கட்ட தகவலில். அதே வேளையில் முழுமையாக இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்றிருப்பதாக கூறுகிறார்கள். தொடர்ந்து இந்த ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இதுதான் தனியாரால் உருவாக்கப்பட்ட புவி சுற்றுவட்ட பாதைக்கு செல்லக்கூடிய முதல் ராக்கெட் என்பது முக்கியமானது. இதுதான் புவியினுடைய குறைந்த சுற்றுவட்ட பாதையில் சேட்டலைட்களை கொண்டு நிலைநிறுத்துவதற்கு தேவையான அந்த ராக்கெட்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இஸ்ரோ பெரிய ராக்கெட்டுகள், ககன்யான் திட்டம் போன்ற பெரிய ராக்கெட்டுகளை இயக்குவதற்கான அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் தனியார் பங்களிப்பு, தனியார் முழுக்க உருவாக்கக்கூடிய முதல் ராக்கெட், அதுவும் புவி சுற்றுவட்ட பாதைக்கு செல்லக்கூடிய ராக்கெட் தான் ஏவுவதற்கு தயாராக இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த ராக்கெட் ஏவுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட சிக்கல் கண்டறியப்பட்டதால் உடனடியாக அந்த ராக்கெட் ஏவும் பணி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அந்த ராக்கெட்டில் ஏற்பட்டக்கூடிய அந்த சிக்கல் சரி செய்யப்பட்டு அந்த ராக்கெட்டை மீண்டும் ஏவுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். அம்புக்குறிகள் போட்டிருக்கிறது. அதே போல அரியக்கூடிய மற்றொரு அம்புக்குறியை பார்த்தாலே தெரியும். இந்த அம்புக்குறிக்கு நேராக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான்
ராக்கெட் ஏவுவதற்கான அந்த ஏவுதளம் அமைந்திருக்கிறது. இந்த ராக்கெட் சுமார் 22 மீட்டர் உயரம் கொண்டது. 1.7 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு சிறிய வகை ராக்கெட் தான். இருந்தாலும் இது 450 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்க இருக்கிறது. அதுவும் 60 டிகிரி சாய்வாக பூமியிலிருந்து புவி சுற்றுவட்ட பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியது. 14 ஸ்டேஜ்களாக நாம் பார்த்தோம் என்றால் லான்ச் பேடிலிருந்து புறப்பட்டு மேலே புறப்பட்டு 14 ஸ்டேஜ்களாக பயணிக்கக்கூடியது. ஆனால் தற்போது இது ஏவுவதில் சிக்கல் உருவாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ராக்கெட் ஏவுவதற்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள் அதிகாரிகள். அதில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இதற்கு இந்த ராக்கெட்டை ஏவுவதற்கு தேவையான அனைத்து சோதனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. சரியான நிலையில் இருப்பதால் தான் இன்று ராக்கெட்டை ஏவுவதற்கான சூழல் இருக்கிறது. இந்த ராக்கெட் ஏவப்படும் என தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்த அந்த குழுவை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்தனர். இப்படிப்பட்ட நிலையில் தான் பிரச்சனை உருவெடுத்ததன் காரணமாக ராக்கெட் ஏவுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனையை சரிவதற்கான வேலைகளில் விஞ்ஞானிகள் குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். வேதவல்லி, முன்னதாக இன்றைக்கு ஏவுவதாக 36 மணி நேர கவுண்டம் நேற்று முன்தினமே தொடங்கிவிட்டது என்றால் அதற்கு முன்னதாக என்னென்ன சோதனைகள்லாம் செய்யப்பட்டன, அந்த சோதனைகள்லாம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததா, குழுவினர் என்ன சொல்றாங்க? சுரேஷ்குமார். வேதவல்லி, குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் இந்த லான்ச் பேடுக்கு வந்த பிறகு ராக்கெட்டை ஏவுவதற்கான அனைத்து தொழில்நுட்ப சோதனைகளும் நடைபெற்றன. அதே போன்று இதில் ராக்கெட்டில் திடநிலை எரிபொருள் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த எரிபொருளுக்கு செல்லக்கூடிய அந்த நாசில் போன்றவையெல்லாம் சரியாக இயங்குகிறதா போன்ற பல்வேறு கட்ட சோதனைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டு அனைத்தும் சரியாக இருப்பதாகவே தெரிவித்த நிலையில்தான் கவுண்டவுன் என்பது தொடங்கி இருக்கிறது. விஞ்ஞானிகள் ராக்கெட்டை மேலே ஏவும் பொழுது குறிப்பாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என சொல்வார்கள். லான்ச் பேடிலிருந்து வெளியே வர வேண்டிய அந்த நிமிடத்திலிருந்து சுமார் 15 நிமிடங்களுக்கு இந்த ராக்கெட் என்பது விண்ணில் பயணிக்க வேண்டும். நாம் பார்த்தோம் என்றால் 10 நிமிடங்கள், அதாவது 10 நொடி லான்ச் பேடிலிருந்து புறப்பட்ட 10வது நொடி என்பது சேஃப் கிளியரன்ஸ் என்பது கொடுக்கப்படும். அதே போல பிட்ச் மேனுலர் எனக்கூடியது 20வது நொடியில் வழங்கப்படும். அதாவது லான்ச் பேடிலிருந்து புறப்பட்டதிலிருந்து தொடர்ந்து இது பயணித்து சுமார் 2 நிமிடங்கள் 52 நொடிக்கு அது பேலோடு ஃபேர் செப்பரேஷன் எனக்கூடிய நிலையை அடைய வேண்டும். கடைசியாக 15 நிமிடங்கள் 46 நொடிக்கு இது சேட்டலைட்டுகளை அந்த பகுதியில் கடைசியாக எஜாகேஷன் என்ன சொல்லக்கூடிய அதை வெளியேற்ற வேண்டும். இப்படிதான் இது திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே கடைசி நேரத்தில் இதில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது கண்டறியப்பட்டு சற்று தாமதமாக உடனடியாக இந்த ராக்கெட்டை ஏவுவதற்கான பணிகளில் விஞ்ஞானிகள் குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்த்தோம் என்றால் இது முழுக்க முழுக்க தனியாருடைய ராக்கெட்டாக இருந்தாலும் ஏற்கனவே விண்வெளி துறையில் பணியாற்றி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அவர்களெல்லாம் ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த ராக்கெட் தயாரிப்பிற்கான ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் சுமார் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குழுவினர், இது சார்ந்த குழுவினர் எல்லாம் இந்த ராக்கெட் உருவாக்கத்திற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம். ராக்கெட் கடைசி கட்ட கோளாறு என்பது சரி செய்யப்பட்டு விண்ணில் ஏவுவதற்கு தயாராகி இருப்பதான தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. நாம் பார்த்தாலே தெரியும், நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இது குறித்த அறிவிப்புகளை தான் தற்போது விஞ்ஞானிகள் குழுவினர், அதாவது தனியார் நிறுவனத்தை சேர்ந்த குழுவினர் தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம் கண்முன்னே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் தெரியக்கூடிய இடத்தில் தான் ராக்கெட்டுக்கான ஏவுதளம் அமைந்திருக்கிறது. ஆகவே ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். விண்ணில் ஏவுவதற்கு தயாராகிவிட்டது. விக்ரம் 1 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.